Hello friends, welcome to Minds of Aspirants. So இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் என்னன்னா வரலாறு மிக முக்கியம் அமைச்சர் அப்படின்றது ஊருக்கே தெரியும். ஆனா நம்மளுக்கும் சிவில் சர்வீசஸ்ல தெரியணுன்றதுக்காக நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு ஹிஸ்டரி சீரீஸ் பண்ணலாம். ஆனா ஹிஸ்டரி சீரீஸ் ஃபார் எக்ஸாமினேஷனும் இருக்கணும், ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ரெண்டுமே சேர்த்து பண்றதுக்காக நான் இதை தமிழ்லயும் பண்றேன், இங்கிலீஷ்லயும் பண்றேன். ஸோ இந்த வீடியோ தமிழ்ல இருக்கும். ஸோ நவ் இங்க பாருங்க, ஹிஸ்டரியில நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம குப்தா, வேதாஸ், ஹர்ஷா அப்படின்னு தனித்தனியா படிக்காம ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமானது கிரானாலஜி தான். உங்களுக்கு அந்த கிரானாலஜி புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி புரிஞ்சதா அர்த்தம். அந்த கிரானாலஜி நம்ம ஸ்டார்ட் பண்றது மேபி நியோலித்திக், பேலியோலித்திக் பீரியட்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கிறேன்னா ஒரு 66 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் ஈச் ஆஃப் தீஸ் திங்ஸ் செப்பரேட்டா ஒரு வீடியோ, இந்த வீடியோ இட்ஸ் லைக் ஐம் கோயிங் டு கிவ் யூ எப்படி ஒரு ஃப்ளோ இருக்க போகுது, ஆர் நீங்க இந்த கிரானாலஜியை எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்கான ஒரு வீடியோ. 66 மில்லியன் இயர்ஸ், இப்ப இந்த கதையை நீங்க பாத்துக்கோங்க. ஒரு 66 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வெறும் இந்த இந்த வேர்ல்டு வேர் ஆக்குபைட் பை ஹியூஜ் அனிமல்ஸ், அதாவது பெரிய ரெப்டைல்ஸ்னால ஆக்குபை ஆகப்பட்ட டைனோசர்ஸ் தான் அந்த ரெப்டைல்ஸ். நம்ம மேமல்ஸ், அதாவது நம்ம ஸ்பீஷிஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா ஒரு சைஸ்ல பெருசா இருந்தாலுமே த டாமினன்ஸ் வாஸ் பை தி ஸ்பீஷிஸ் தான். 66 மில்லியன் இயர்ஸ்ல ஒரு மீட்டியராய்ட் ஸ்ட்ரைக் நடக்குது. இவங்க எக்ஸ்டிங்க்ட் ஆறாங்க. எக்ஸ்டிங்க்ட் ஆன அப்புறம் தான் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸ்ல தான் நம்ம மேமல்ஸா நிறைய பேர் வரும். அந்த மேமல்ஸ்ல தான் நீங்க என்விரான்மெண்ட்ல நிறைய படிக்கிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருக்கிற அனெக்ஸ், அதாவது அந்த பின்னாடி பாத்தீங்கன்னா ஷெட்யூல் 1, 2, 3, 4ன்னு இருக்கு. அதுல நிறைய பாத்தீங்கன்னா அதுல கிளியரா கொடுத்துருப்பாங்க மேமல்ஸ். அதுல இருக்கிறது எல்லாமே இந்த ஒரு பீரியட்ல தான் ப்ளூம் ஆகுது, அதாவது டைனோசர் போனதுக்கு அப்புறம். இந்த பீரியட் 7 மில்லியன் இயர்ஸ் நான் ஏன் போட்டிருக்கேன்னா இந்த பீரியட்ல தான் ஒரு டைவர்ஜென்ஸ் நடக்குது அந்த மேமல்ஸ் கிட்ட இருந்து. எந்த டைவர்ஜென்ஸ்னா நம்ம, அதாவது இப்போ பேசினது மேமல்ஸ், நம்ம மேமல்ஸ் தான். அது நம்ம பெரிய ஃபேமிலி. நம்ம சின்ன ஃபேமிலி பிரைமேட்ஸ், அதாவது இந்த வால் இல்லா குரங்குன்னு கூட வச்சுக்கலாம். அது ஒரு 7 மில்லியன் இயர்ஸ்ல வருது. அதுல இருந்து அதுல நிறைய இருக்கும். அதுல இப்போ ஆந்த்ரோபாலஜி சிலபஸ்ல இருக்கிறது ஆஸ்ட்ரோலோபித்தகஸ் இருக்கும், ஹோமோ எரெக்டஸ் இருக்கும், நியண்டர்தால்ஸ் இருக்கும். இப்போ புதுசா நிறைய ஸ்பீஷிஸ் அவர் கசின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, டெனிசோவன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாமே இந்த பார்ட்ல வரும். ஆனா அந்த 7 மில்லியன் இயர்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அது சாஹெலன்த்ரோபஸ் சார்டென்சிஸ் சொல்லுவாங்க, அப்புறம் ஓரோனின் டுஜென்சிஸ் சொல்லுவாங்க. மேபி இதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவை சின்னதா பார்ப்போம். ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. நீங்க இதை என்சிஆர்டி, இதை நான் எங்க நீங்க இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு என்சிஆர்டி ஒன்னு இருக்கு, நீங்க அதுல பாத்தீங்கன்னாலே இது இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரைமேட்ஸ்ல இருந்து தான் நம்ம வரோம். நம்ம ஒரு 3 லேக், அதாவது ஒரு 1,80,000 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க, இல்லைன்னா 3 லேக் இயர்ஸ். அரௌண்ட் திஸ் டைம் ஹோமோசேப்பியன்ஸ், அதாவது பிரைமேட்ஸ் வந்துட்டாங்க. ஆனா நம்ம வந்த ஏஜ் ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்றாங்க. அது ஒரு 3 லேக் இயர்ஸ். இந்த 3 லேக் இயர்ஸ்ல நம்ம ஆப்பிரிக்கால we are originating in, இப்போ மொராக்கோல ஒரு இடம் சொல்றாங்க, அண்ட் another இடம் அது கொஞ்சம் டிஸ்பியூட்டடா இருக்கு, காங்கோ பக்கத்துல சொல்றாங்க. பட் இப்போ சொல்றது என்னன்னா லேட்டஸ்டா மொராக்கோல 3 லேக் இயர்ஸ் முன்னாடி இருந்துச்சு, இந்த ஃபாசில்ஸ் இருக்கு. ஹோமோசேப்பியன்ஸ், ஹோமோசேப்பியன்ஸ்னா திங்கிங் மேன் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூபிஎஸ்சியில நான் யோசிக்கிறேன், இந்த மெட்டீரியல் பார்த்து தான் நம்ம திங்க் பண்ண மாட்டோம்னு. இதை நான் பேசுறது எதுல இருந்து இல்லைங்க, என்சிஆர்டில இருக்கு, நீங்க அதை பார்த்துக்கலாம். இந்த டைம் லைன் என்சிஆர்டில இருக்கு, நீங்க அதை செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆப்பிரிக்கால நம்ம வந்துட்டோம். ஆப்பிரிக்கால நல்லா தான் இருந்தோம். பட் ஒரு 60,000 இயர்ஸ்ல தான் அப்பதான் நம்ம அந்த ஆப்பிரிக்கா விட்டு வெளியே வரோம். அது வரைக்கும் நம்ம நிறைய மைக்ரேஷன்ஸ் வந்திருக்கோம். அந்த மைக்ரேஷன்ஸ்லாம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இல்லை. நம்ம பிறந்தது நம்ம ஆரிஜினேட் ஆனது 3 லேக் இயர்ஸ். பட் மைக்ரேஷன் ஆனது பாத்தீங்கன்னா ஒரு 60,000 இயர்ஸ்ல தான் சக்சஸ்ஃபுல்லா வரும். அது மைக்ரேட் ஆகி ஒரு
யூரோப்புக்கு போறோம், சைனாக்கு போறோம், இந்தியாவுக்கு வரோம். இந்தியாலலாம் இருக்கிற ஃபர்ஸ்ட் பூர்வ குடி அப்படின்னு சொல்ற தகுதியான மனிதர்கள்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் ட்ரைப்ஸ்னு நம்ம கூப்பிடுறோம். அதுவும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஹூ ஆர் தேர் இன் அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற இந்த ஓங், ஜாராவா, சென்டிலிஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க தான் அந்த பூர்வ குடியே. நம்ம மெயின்லேண்ட், அதாவது இந்த பெனின்சுலால இருக்கிறவங்க இல்ல நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படின்னு சொல்றவங்க அவங்க பூர்வ குடின்னு சொல்லிக்கலாமான்றது ஒரு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா அதுவே தப்பு. ஏன்னா அந்த ட்ரைப்ஸுக்கு தான் இந்த லேண்ட் பிலாங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பார்ட். ஒன் மோர் திங், இது எல்லாமே நம்ம ஒன்னு ஒன்னா பார்ப்போம். இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு குரோனாலஜி கொடுத்துறேன். ஒரு 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 வீடியோவா நம்ம வந்து செப்பரேட்டா, அதுதான் இந்த வரலாறு மிக முக்கியம் அமைச்சர் சீரீஸோட இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 இந்த பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஐஸ் ஏஜ் முடிஞ்சு ஒரு 10,000 பிசியில தான் நம்மளோட இப்போ இருக்கிற பிரசன்ட் கிளைமேட் வருது. அதாவது நம்ம இன்னைக்கு இருக்கிற கிளைமேட் பிரசன்ட் அன்னைக்கு இருந்த கிளைமேட்டோட பிளஸ் ஆர் பிளஸ் 2, 3, 4, 5 டிகிரிஸ் ஹை. வாட் ஐம் சேயிங் இஸ் தட் அந்த ஹாட்னஸ், இப்போ இருக்கிற ஹாட்னஸ் வந்து இந்த 10,000 பிசியில தான் வருது. இந்த கிளைமேட் சேஞ்ச் இங்க நடக்கும் போதுதான் நம்ம படிப்போம் பாத்தீங்களா, மீசோலித்திக், நியோலித்திக். அதாவது இங்க இந்த இடம் என்ன சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா பாலியோலித்திக்னு சொல்லுவாங்க. இது வந்து மீசோலித்திக்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 4000 பிசி சால்கோலித்திக். நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க வந்து ஸ்டோன் டூல் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, அதை நம்ம ஏன் மெட்டல்ல யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது ஒரு மேக்கிங் டெக்னிக் தெரிஞ்சிருக்கோம்ல. அதுவும் எவ்வளவு வருஷம் பாருங்க, 60,000 இயர்ஸ் அண்ட் இவ்வளோ இயர்ஸா அதனாலதான் ஹோமோசேபியன்ஸ், திங்கிங் மேன் ஆர் திங்கிங் விமன். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்படி நம்ம பண்ணலாம்னு. ஸோ அப்போ ஒரு மெட்டல்ல பண்ணலாம்ல, ஒரு ஏன் ஸ்டோன்லயே பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சால்கோலித்திக்னா காப்பர். இதுதான் அந்த டைம்ல வருது. இந்த ஏஜ் இன்னொன்னுங்க, இந்த ஏஜ் வந்து ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். நான் அப்ராக்சிமேட் டைம் பீரியட் போட்டிருக்கேன். நான் சொன்னபடி என்சிஆர்டி தான் யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க என்சிஆர்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் என்னன்னா, இதுக்கப்புறம் வந்தது பிரான்ஸ் ஏஜ். சி சால்கோலித்திக் ஆர் காப்பர் பிளஸ் டின். அதாவது மனிதர்கள் வந்து ஏன் நம்ம கல்லையே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு காப்பர் யூஸ் பண்றாங்க. அந்த காப்பர்ல நம்ம ஏன் ஒரு டின் கலந்துச்சுன்னா பிரான்ஸ் ஆயிடும், அதாவது அலாய் ஆயிடும். அலாய் வந்து எப்படின்னா கொஞ்சம் மோல்டபிள் தான். நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோல்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இது அலாய மோல்ட் பண்ண உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்மளுக்கு வருது. அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர். இந்த சாப்டர்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட சிவிலைசேஷன் ஃபிளரிஷ் ஆகும். நம்ம நிறைய இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டான்சிங் கேர்ள்னு ஒரு இது இருக்கும், ப்ரீஸ்டோடது சீல்ஸ் இருக்கும். அங்க இருக்கிற லாங்குவேஜ் வந்து இன்னும் டிசைபர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தேவ் அனௌன்ஸ், அது எவ்வளவு ரூபான்னு தெரியல, ஒரு ஹை அமௌண்ட் தேவ் அனௌன்ஸ்ட் சேயிங் தட் இந்த லாங்குவேஜ் டிசைபர் பண்ணா அவங்களுக்கு காசு கொடுக்கறதா. ஹோப்ஃபுல்லி நீங்க யாராவது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த பீரியட் தான் அதாவது ஐபிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இப்போ இந்த பீரியட்ல தான் என்ன நடக்குதுன்னா கிளைமேட் சேஞ்ச் அகெயின் ஆகுது. இங்க ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனாலதான் இங்க ஒரு கிளைமேட் சேஞ்ச், இங்க ஒரு கிளைமேட் சேஞ்ச், இது ரெண்டுமே ஆனதுனாலதான் இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரியும் and change towards a more settled form of agriculture based life இங்க வரும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேம் வே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயும் ஒரு சின்னதுல கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. இண்டஸ் வந்து ரன்னிங் அவுட் ஆஃப் வாட்டர். சோ என்ன நடக்குதுன்னா இவங்க வந்து இன்டீரியர் ஆஃப் இந்தியால மைக்ரேட் ஆறாங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த 3000 இயர்ஸ் பிசி இப்போ இன்டீரியர்ல போறாங்க. அப்போ வந்து 2000 இயர்ஸ் பிசியில நார்த் இந்தியான்னு சொல்லக்கூடாது, சென்ட்ரல் ஏஷியால இருந்து இண்டோ யூரோப்பியன் ட்ரைப்ஸ், சென்ட்ரல் ஏஷியன் ட்ரைப்ஸ் இந்தியாக்குள்ள மைக்ரேட் ஆறாங்க. இண்டஸ் வேலியில இருந்தவங்க இன்டீரியருக்குள்ள மைக்ரேட் ஆறாங்க. இதுல ஒரு இது வந்து நம்மளோட என்சிஆர்டி. இப்போ ஒரு சின்ன டிஸ்கவரியில பெரிய டிஸ்கவரியே, அயன் இன் தமிழ்நாடு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அயன் டேட்ஸ் பேக் டு திஸ் பீரியட். இப்ப நீங்க பாருங்க, இந்தியால அயன் வந்து இந்த பீரியடுக்கு அப்புறம் இங்க வருது.
ஆனா தமிழ்நாடுல கண்டுபிடிச்சிருக்கிற அந்த அயன் டூல்ஸ் வந்து இந்த பீரியட்ல வருது. அப்போ இட் பிகம்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் இன் த வேர்ல்டு. இத வந்து இப்போ ஸ்காலர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்க போறாங்க. இத நம்மளும் ஆஸ் அன் ஆஃபீஸர் பார்க்கணும். ஏன்னா இட் இஸ் சேஞ்சிங் ஹிஸ்டரி. ஹிஸ்டரியை சேஞ்ச் பண்ண முடியாது. ஹிஸ்டரியை வந்து மாத்தி எழுதணும்னு நான் சொல்லல, மாத்தி அமைக்கப்படணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துலதான் நம்மளோட என்சிஆர்டி புக்ல அயன் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த அயன் ஏஜ் ஸ்டார்ட் ஆகிறது தான் நம்ம வந்து வேதிக் ஏஜ்னு சொல்றோம். ஆனா இது இங்க ஸ்டார்ட் ஆகணும். இதே மாதிரி நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. நான் ஒரு வீடியோவா பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து வேதிக் சிவிலைசேஷன்ல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். So if you like this video, please like, share and subscribe to Minds of Aspirant. You can send this video to anyone who is preparing for civil services and to your family members who want to know about civil services also. There is a Telegram channel, Minds of Aspirant official as well. You can click that link and join the group, and you can ask for whatever doubts that you have. And also you can click the bell icon so that you will get regular updates from Minds of Aspirant. Thank you, all the best.